ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைரலாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. 20 வயசு பொண்ணு வந்து 42 நாள் ஆன பெண் குழந்தைய வந்து கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து மூச்சு திணறி தான் குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வந்து குழந்தையோட தொண்டை குழியில் வந்து டிஷ்யூ பேப்பரை நான் அடித்து தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்துட்டு குழந்தை பெண் பிள்ளைனா வந்து சாபம், ஆம்பளை பசங்க தான் வரோம், நீ வந்து பெண் குழந்தை பெற்று வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை டெய்லியும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க டார்ச்சர் பண்ணது வந்து தப்பு தான், தப்பான விஷயந்தான். ஆனால் வந்து அந்த பொண்ணு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை வெளியில் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் பண்ணாமல் அந்த குழந்தைய வந்து கொன்னுடுச்சு. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறாங்க. எனக்கு அந்த ஒரே ஒரு குழந்தை வந்து எனக்கு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கடவுள்கிட்ட இப்போ வரைக்கும் மன்றாடுறவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 20 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. சின்ன பொண்ணாக இருந்தாலும் டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொண்டையில் போட்டால் குழந்த சாகும், அப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மூச்சு திணறி இறந்துச்சின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து நம்ம சின்ன பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. இது வந்து ஏற்றுக்கவே முடியாது. குற்றம் தான். என்ன தான் நம்ம வந்து சாக்கு போக்கு சொன்னாலும் அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னவோ சொல்லி கொடுத்து வளர்ப்போம். நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்ப்போம். காசு சம்பாதிச்சு இதை வாங்கணும் அதை வாங்கணும், பெருசானினா அப்படின்ட்டுலாம் சொல்லி கொடுத்து நம்ம வளர்ப்போம். ஆனால் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத விட மனித நேயத்தையோ ஒழுக்கத்தையோ சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனிதாபிமானத்தை வந்து ஃபஸ்ட்டு விதைக்கணும் குழந்தைங்கக்கிட்ட. இப்போல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அது சின்ன உயிராக இருந்தாலும் சரி, பெரிய உயிராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொல்லக்கூடாது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் போல இருக்குது. வெளிநாட்டுங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஒரு நியூஸே கேள்விப்படுறதில்லை. வெளிநாட்டில் வந்து குழந்தைய கொன்னுட்டாங்க, குழந்தைய கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸே வந்து கேள்விப்படுறதே கிடையாது. எல்லாமே இந்த தமிழ்நாடு, இந்தியா, இங்கே தான் இந்த கொடுமைலாம் இங்கே தான் ரொம்ப நடக்குது. இதை வந்து கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. சட்டங்கள் வந்து கடுமையாகணும். அங்கெல்லாம் வந்து சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குது வெளிநாட்டிலலாம். அதனால் வந்து பயந்துக்கிட்டே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வந்து இங்கே சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாகணும். யார் வேணாலும் யாரை வேணாலும் கொல்றாங்க இப்போல்லாம். அது வந்து யாராலையும் தடுக்கவே முடியல. கொன்னுட்டதுக்கு அப்புறமா தான் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தண்டனையே கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு கொலை பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து பயங்கரமான கடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னா, அதை பார்க்குற எல்லாருமே வந்து ஐயோ கொன்னா இவ்வளோ பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க போல இருக்குது, நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு வந்து ஒரு தண்டனைகள் வந்து கடுமையாகணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கருத்து அதுதான். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் குழந்தைங்கள கொல்றது, டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள வெட்டுறது, இவங்கள வெட்டுறது, அப்படியே போயிட்டுருக்கு. இதை வந்து தடுக்கிறதுக்கு யாருமே வந்து இதை தடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை. அந்த பொண்ணுடைய மாமியார் வந்து அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை அப்படின்லாம் எதுவும் இல்லை, எல்லா குழந்தையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்வழியில் நடத்தியிருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்வழியில் போயிருப்பாங்க இன்றைக்கி. அதுக்கு வந்து காரணம் வந்து அவங்க மாமியார், அவங்க புருஷன் 2 பேருமே வந்து அவங்களுக்கும் ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்க்குறவங்க வந்து திருந்துவாங்க. இல்லைன்னா இது மாதிரி பேசலாம், இது மாதிரி என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நிறைய சம்பவம் நடக்க தான் செய்யும். இது வந்து சட்டங்கள் வந்து கடுமையாகணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து தடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.